ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க கீனு அந்த கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார், வனிதா, வனிதா! ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா போன் பேசியபடி திமிராக வந்து நிற்க, மாப்பிள்ள பர்த்டேக்கு வாங்கின கேக்க யார் கீனுக்கு போட்டது? என்னது? நம்ம மாப்பிள்ள சாருக்கு பிறந்த நாளா? ஐயோ, இது தெரியாம அந்த கேக்க நான் கீனோக்குள்ள வச்சுட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற, என்னங்க நீங்க நம்ம மாப்பிளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா? நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன். கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார். நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு! மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க வாழ்த்துனதே எனக்கு சந்தோஷம் மாமா. சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக் கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்கச் சென்றான் சூர்யா. தன்னுடைய பிறந்த நாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது.